உங்ககிட்டதான் செஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா பாவம் நம்ம மக்கள் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால 200 ரூபாய் கொடுத்தா கூட அன்னைக்கு அவனுக்கு தேவைப்படுதுன்னு வாங்கிக்கிறான். ஆனா அதுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான். தேவையே இல்ல. ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து அது இன்னைக்கு சரிப்பா இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க நான் ஓட்டு போட்டு நினைக்காதீங்க. அடுத்த 5 வருஷம் வந்து நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுது, நம்ம சமுதாயம் கஷ்டப்படுது, நம்மளோட வீட்டுல நம்ம நாளைக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அரசு வேலை கிடைக்க மாட்டேங்குது, யாருக்குமே இந்த இடஒதுக்கீடு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு ஆசை கிடையாது. அவனுக்கு என்ன ஆட்சியில இருக்காங்க, ஆட்சியில இருந்தா என்ன பண்ணணும் அது மட்டும் தான் நினைக்கிறாங்க. நான் வந்து ஒரு போஸ்ட் இருக்கணும், பதவியில இருக்கணும். இப்ப நாங்க வந்து இப்போதைக்கு இப்ப நான் வந்து எந்த பதவியிலும் கிடையாது. நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசுறேன், நான் இங்க கிடையாது. நான் ஏன் பேசுறேன், மக்கள் நல்லா இருக்கணும், நாளைக்கு சிந்திச்சு நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நாளைக்கு நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும். நான் பேச வந்திருக்கேன். எனக்கு இந்த பதவி இந்த ஆட்சி அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஆட்சி வேணும்னா இல்லை. நம்ம இன்னைக்கு ஐயாக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஜெயிக்கல, ஆனாலுமே போராடிட்டு இருக்காரு. வந்து ரோட்ல என்ன போராடுறாரு, எதுக்கு பதவி கொடுத்தாதான் நான் வருவேன் கிடையாது. ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க வந்து நல்ல வேட்பாளர் இருக்காங்க. நம்மளுக்கு அன்புமணி அண்ணா அவர்கள் பத்தி இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல சி அன்புமணி அவர்கள் வேட்பாளர் பத்தி சொல்ற நல்ல வேட்பாளர். எங்க போனாலுமே அவரை பத்தி அவ்வளவு அருமையா பேசுறாங்க. எங்க கட்சியில எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம நல்ல இந்த மாதிரி சிறந்த வேட்பாளர் கொடுத்துருக்கோம். எல்லாம் வந்து அழறாங்க. போன முறை அவர் தோத்துட்டாரு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த முறை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்ன்றாங்க. ஒரு நல்ல நம்பிக்கையோட இருக்கும். நம்மளுக்கு இந்த முறை நம்ம கையில அந்த சக்தி இருக்கு. நம்ம வந்து பயமுறுத்தணும் ஆட்சியாளர்களை. அந்த பயமுறுத்துக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அவங்க யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு வாக்களிப்பீங்க, உங்களுக்கு தெரியும். மாம்பழம் ஜெயிக்க போது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சமூக நீதிக்காக போராட்டு இருக்கு ஐயா, அது ஒரு சீர்கேடு நடக்குது, அதை தடுத்து நிறுத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரே ஒரு வழி. இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, வருகின்ற தேர்தல் எல்லாத்தையுமே. இப்ப நம்ம பெண்கள் எங்க போனாலுமே எங்க சொல்றது என்னன்னா, இந்த சாராயத்தினால இப்படி எங்க குடும்பம் இப்படி ஆகுது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து இதுக்காக போராடிட்டு இருக்கிறது ஐயா மட்டும்தான். டாக்டர் ஐயா, டாக்டர் அன்புமணி இவங்க தான். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த முறை நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க வந்து எங்களை ஆட்சி செய்யல, நாங்க தான் உங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்துருக்கோம், எங்களாலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க தான் ராஜான்னு காட்டணும் அவங்க கிட்ட. அதுக்காக இந்த தேர்தலை பயன்படுத்திக்கோங்க. அதுதான் நான் இங்க வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், இந்த வேலை வந்து இந்த முறை மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சு அன்புமணி அவர்களை வந்து அன்புமணி அண்ணனை ஜெயிக்க வச்சு நீங்க இன்னைக்கு கோட்டைக்கு அனுப்பணும். அது உங்க கையில தான் இருக்கு. அது தயவு செஞ்சு பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இங்க வந்து 40 ரொம்ப வருஷமா வந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டம் போராடிட்டு இருக்காங்க மக்கள். இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் யாருமே அதை கொடுக்கல. ஆனா நம்மளோட பாமகவோட ஒரு தேர்தல் கொள்கையே பாத்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியே பாத்தீங்கன்னா செய்வோம், அதுக்காக போராடுறோம்னு சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு நம்மளால அதை பண்ண முடியுமோ பண்ணலாம். பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஏரியில வந்து தண்ணி வரும். இங்க விவசாயமா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து இந்த தண்ணி கஷ்டம் தீரும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த தேர்தலை வந்து இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பாகட்டும் அடுத்து 26க்கும் நான் சேர்த்துதான் சொல்றேன். அப்பயும் நான் வராமலாம் இருக்க மாட்டேன். அவங்க எல்லாரும் வந்து திரும்ப பார்ப்பேன். நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் பேச கேட்டது. நம்பிக்கை இருக்கு. நான் பார்த்துட்டேன். என்னன்னா ஒண்ணு பெண்கள் வந்து கூட்டமா போட்டு மீட்டிங் போட்டாங்க. ஜெயில் மேல அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து மீட்டிங் போட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து நான் கேமரா அப்படியே நெஞ்சு பொறுத்து இதெல்லாம் மக்கள் அடிமையா இருக்காங்க. இவங்க எப்படி அந்த மக்களை திருத்த முடியுங்க? நான் அப்படியே 3 பெண்கள் 3 பேருமே நல்லா இருக்காங்க. அந்த இதுக்காக நான் தான் வந்துருக்கேன். ஏறக்குறைய ராணிப்பேட்டை மக்கள் வந்துருக்கேன். என்ன காரணம், ஐயாவுடைய ஒவ்வொரு பெரிய சின்னையா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு செயலும் யாருமே தெரியாது மக்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே பாராட்டுறான். அந்த எண்ணம் இங்க ஒண்ணுமே இல்லைங்க இருக்கிற மக்களுக்கு. அது லேடிஸ் மட்டும் தான் 100 ரூபாய் கொடுத்துட்டு அது போயிட்டு வராங்க. என்ன பண்ண காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வந்து ஐயோ காசு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டுருவோம், நம்ம இதுக்காக இங்க ஒரு இவங்களுக்காக ஒரு ஓட்டு போட்டுருவோம் சொல்லிட்டு போட்டிருக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு ஜெயிக்கல. இந்த மாதிரி அவங்க சாதிச்சா நீ சாதிக்கலாம். இல்ல கண்டிப்பா அது ஒரு உண்மை. நம்ம ஏத்துக்கிட்டு தான் எனக்கு பயப்படுறேன். மீதி ஒண்ணு கிடையாது. பெண்கள் கொஞ்சம் முயற்சி பண்ண ஆட்டமே. ஏன்னா காசு கொடுத்துடுறாங்க உடனே ஐயோ காசு கொடுத்துட்டாங்களே நம்ம அந்த அளவுக்கு நம்ம இலக்கிய மனசு என்ன பண்றதுன்னா, நம்ம நாளைக்கு நம்ம அதை யோசிக்க கூடாது. நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நம்ம பாக்கணும். இன்னைக்கு நம்ம பாத்துட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. அவங்க கையில விட்டு அவ்வளவுதான். அப்புறம் நம்ம உட்காந்து அழக்கூடாது, ஐயோ அன்னைக்கு எப்படி பண்ணிருக்கலாமே யோசிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நீங்க வாங்கிக்கோங்க. அதெல்லாம் உங்க காசு தான், யாரும் வேணாம்னு சொல்லல. உங்களுக்கு வர வேண்டியது தானே, வாங்கிக்கோங்க. ஆனா கரெக்டான சிந்திச்சு யாரு சரியோ பாட்டாளி மக்கள் கட்சியில் உங்களுக்கு யாரு பிடிக்கும், நல்ல ஆளு நல்ல வேட்பாளர் வந்தா நமக்கு பண்ணுவான்றவனுக்கு போடுங்க. அதுதான் என் கோரிக்கை.
எங்களுக்கு தான் போடணும்லாம் இல்ல, நீங்க வந்து நல்ல வேட்பாளருக்கு போடணும், அவன் வந்தானா நம்மளுக்கு இருப்பானா, நாளைக்கு நம்ம போனா நம்மளுக்கு செய்வானா அப்படின்ற ஒரு வேட்பாளருக்கு போடணும். அதுதான் என் கோரிக்கை. தெரியும் நீங்க கரெக்டான முடிவு தான் எடுப்பீங்க, நல்ல சிந்திச்சு சரியான முடிவு தான் எடுப்பீங்க எனக்கு தெரியும். அது மாதிரி முக்கியமா இப்ப நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, நீங்க இதை உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி நீங்க ஒரு 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா தான் நாளைக்கு வந்து நம்ம விழிப்புணர்வோட நம்ம மக்கள் இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றி. எல்லாரும் போய் சாப்பிடுங்க, ரொம்ப நேரம் சாப்பிடாம பார்த்துட்டு இருக்கீங்க. சரண்ராஜ் நீங்க பேசுறத எப்படி சாப்பிடுறது அறப்போதனா விஷயம்